ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கடவுளை நம்பி இருக்கின்ற பொழுது நம் தேவைகளுக்காக அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 13வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் என்றிருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆபிரகாம் ஆண்டவர் வழியாக அனைத்து விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். அவரிடம் இல்லாதது எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஆபிரகாம் தன் மகனுக்கான ஒரு வேலையை தனது தலைமை வேலைக்காரரிடம் கொடுக்கிறார். ஆனாலும் அங்கேயும் ஆபிரகாமுடைய நம்பிக்கை நம்மை வியக்க வைக்கிறது. என் மகனை ஒருபொழுதும் எனது சொந்த நாட்டிற்கு அழைத்து சென்று விடாதே, ஏனென்றால் என் தலைவரும் என் ஆண்டவருமாகிய அவர் அங்கிருந்து என்னை வழிநடத்தி கொண்டு வந்து இந்த நாடு முழுவதும் எனக்கு சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இதுதான் என் நாடு. என் ஆண்டவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை இருந்து ஒருபோதும் நான் மீற மாட்டேன், அதையும் நீ செய்து விடாதே என்ற ஒரு வாக்கை தன்னுடைய தலைமை ஊழியரிடம் அவர் சொல்லுகிறார். பிறகு ஆண்டவர் அவருடைய கைவன்மையை காட்டினார். ஆண்டவர் ஈசாக்குக்கு ரெபேக்காவை, அனைத்தும் ஆண்டவரால் நிகழ்ந்தது. ஏனென்றால் ஆண்டவரை நாம் முழுமையாக நம்புகின்ற பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவருடைய கண்களுக்கு நாம் விலை மதிப்பற்றவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது பிள்ளைக்கு என்ன தேவை என்பது தகப்பனுக்கு தெரியும். அதனால் நாம் அனைவரும் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நம் தேவைகளை அவர் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். இயேசு மத்தேயு வீட்டில் இருந்த பாவிகள் மற்றும் வரி வசூலிப்போரிடம் அமர்ந்து உணவு அருந்துகின்ற பொழுது பரிசேயரும் சதுசேயரும் இயேசுடைய சீடரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுடைய தலைவர் போதகர் பாவிகளோடு உணவு அருந்துவது ஏன் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான். மருத்துவர் நோயுற்றவருக்கே தேவை, நோயற்றவருக்கு அல்ல. நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்தனுடைய பார்வை எல்லாவற்றிலும் இருந்தும் வேறுபட்டிருந்தது. இந்த உலகம் ஒரு நல்லவனை தூக்கி கொண்டாடும், ஆனால் அந்த நல்லவனுக்குள் இருக்கின்ற தீமையை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளை உற்று நோக்குகிறார். அந்த பாவிகள் மனமாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த பாவிகள் நல்லவர்கள் தான், ஆனால் இந்த சமுதாயம் அவர்களை பாவிகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு கொலை செய்வதால் ஒருவன் காலத்திற்கும் கொலையாளி ஆகிறான். அந்த பெயரை அவனிடமிருந்து மாற்ற முடியாது. ஒருவன் ஒருமுறை திருடினால் காலத்திற்கும் அவன் திருடனாகவே இந்த சமுதாயத்திற்கு தெரிவான். ஒருவன் ஒரே முறை பொய் சொன்னால் காலத்திற்கும் அவன் பொய் சொல்பவனாக இந்த சமுதாயத்திற்கு தெரிவான். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுளிடம் நாம் செய்கின்ற குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அறிவிக்கின்ற பொழுது அனைத்தையும் மறந்து அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் திருப்பாடலிலே சொல்லப்படுவது போல ஆண்டவர் நம் குற்றங்களை மனதில் கொள்வது கிடையாது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதிலேயே அவர் நம்மை கண்ணோக்குவார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்வது இதுதான், என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல. ஏனென்றால் கடவுளுடைய எண்ணங்கள் வேறு, மனிதனுடைய எண்ணங்கள் வேறு. மனிதனுக்குத்தான் எண்ணங்கள் மாறுபடும். அவ்வப்போது கொடுத்த வாக்கை மாறுவார்கள், நினைத்த காரியத்தை செய்வார்கள். ஆண்டவருக்கு ஏற்புடையோ ஆண்டவருடைய வழியிலே செல்வார்கள், ஆண்டவருக்கு ஏற்புடையதே செய்வார்கள். அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.